தண்ணி அடிக்க போகும்போது சரியா தெரியும், வீடு எங்க இருக்குன்னு தெரியும், எந்த தெருவழிய போறோம்னு தெரியும், கடை தெரியும், அடிச்சுட்டு திருப்பி போறதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன். நீ 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஒட்டு. எப்படி பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாயா? நீ எல்லாரையும் திட்டு, உனக்கு வைக்கிறோம் வேட்டு, அப்புறமா பாடு ஒரு பாட்டு. வட்ட வட்ட பாறையில என்ன கோழைகளோட யுத்தம் செய்யறது எங்க குல வழக்கம் இல்ல. வீரனுக்கு வீரன் அந்த மாதிரி வீரங்க நாங்க. அண்ணங்கிட்ட யாருமே சண்டைக்கு போக முடியாது, போனா ஒரே அடிதான். அண்ணன் மிகப்பெரிய வீரம் தான், ஆனா விஜயலட்சுமி அக்காவை பார்த்தா பயந்து பம்புவாரு. அந்த மாதிரி வீரங்க நாங்க. போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா சொல்லுகிறேன். உங்கள் அப்பா அப்பனா? நீ எனக்கு அப்ப ஏண்டா போதையின் பாதையில் செல்லாதீங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாடா? முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய காலு தட்டுல. நீ தர 5 ரூபாய்க்கு யானை கலையா வான்கோழி பிரியாணி, பெரிய காலு. கமாண்ட பாருங்க, ஏன்டா இப்படி புழுகிற புழுகினே. ஆமை தம்பியில் தப்பியோட்டம். பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஏன் அதை பத்தி நினைக்கணும்? 80 வயசு பெரியவங்க கூட என்னை வந்து சீமான் தான் கூப்பிடுவான். நீயே அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தா உன்னையாவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி மொகரை. பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்க? டேய் என்னடா பஞ்சாப் வரைக்கும் போயிட்ட? நாய் சைமன் சிங் கட்சி. 80 வயசு பெரியவங்க கூட சீமான் தான் கூப்பிடுவான். நீ உருட்டன, உன் நல்ல மனசுக்கு நீதான் ஜெயிப்ப. மருத்துவம் மருத்துவம் எல்லோருக்கும் தேவை. பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டே போச்சு, அதுக்கு ஒரு மரத்தை கொடு. அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் இந்த பைத்தியார பயில கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இனி நோ பேச் ஒன்லி வீச். யோ, இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? ஒன்லி வீச். 60 வயதான தாத்தா எனக்கு ஒரு வீச்சு பார்சல். ஏங்க என்ன இந்த அடி அடிச்சுட்டு ஒண்ணுமே கண்டுக்காம போறீங்க? ஏதாவது ஒரு ஆஃபுக்கு அது காசு கொடுத்துட்டு போங்க. இருங்கடா, இன்ஸ்பெக்டர் திருவிழா முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வராரு. கமெண்ட பாருங்க, கல்லு வாங்கிட்டு வர்ற உங்களுக்கு. ஒரு ஆஃபுக்கு அது காசு கொடுத்துட்டு போங்க. ஆப்பாடி கேக்குற